எவ்வளவோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு வீட்டில் போய் நாங்கள் சும்மா திருட்டு ஓடி போயிடறானுல, அந்த 1 லட்சம் ரூபாயோ 10 பவுன் நகையோ 50 பவுன் நகையோ இதை திரட்டுவதற்கு அவன் என்ன பாடுபட்டுருப்பான் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எத்தனை வயசுலேருந்து உழைச்சிருப்பான், எவ்வளவு செலவுகளை சுருக்கி இருப்பான், அந்த சேமிப்பு பின்னாடி எத்தனை கனவு அவனுக்கு இருக்கும். தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்ம பையனுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுக்கணும், ஒரு பெட்டி கடையாவது வச்சு கொடுக்கணும், இப்படி எத்தனை எதிர்பார்ப்புகளோட வயிற்ற கட்டி வாயை கட்டிம்பாங்களே அந்த மாதிரி கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி 5, 10, 20, 50, 1 லட்சமா சேர்த்து வச்சிருப்பான். 2 ரவுடி வந்துட்டு ஜனலை உடச்சி உள்ள போய் பொசுக்கு தூக்கி ஓடி போயிடறான்னா, அடே நீ என்ன 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டா அதுக்கு அர்த்தம் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை எடுத்துட்டு போயிட்டீங்களடா, ஒரு குடும்பத்துடைய எதிர்காலத்தை பாழாக்கிட்டீல. அவன் நிலையில இருந்து கேளு, என்ன செய்யணும் கேளு, அவன்கிட்ட போய் கேளு. யார்ட்ட? தங்கச்சி கல்யாணத்துக்காக வேண்டி அவன் சாப்பிடாம அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்தானே அவங்ககிட்ட போய் கேளு, இவனை என்ன செய்யலான்னு கேளு. கொன்னுலாமா? நீ என்ன பண்ணலாங்கிற? அவருக்கு சோறு கொடு, அவருக்கு சினிமா வரத்து கொடு, அவருக்கு அதை கொடு, பரவல வெளியே கூட்டிட்டு வா, பொண்டாட்டியோட 3 நாள் இருந்துட்டு போட்டு போலீஸ் பாதுகாப்போட. அடே இது என்னங்கடா, இதான் சட்டம்? இதனால என்ன மக்களுக்கு நன்மை, என்ன பாதுகாப்பு? அதனால பட்டப்பகலில் திருடுறான், ஓடுற ரயிலில் திருடுறான். சென்னை பெரிய நகரம் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான போலீஸ் சொல்லக்கூடிய எல்லாம் நிற்கிறீங்க. பட்டப்பகலில் பொம்பளை காலத்தில் உள்ள செயின் அதுக்கு மாட்டுக்கு போகிறான். ஏன் போனா செயின் மாட்டிக்கிட்டா என்ன, ஒரு 2 வருஷம் சோறு, மாட்டலன்னா செயினோட சரி, மாட்டிக்கிட்டா 2 வருஷம் அரசாங்கத்து சோறு. இது ஒரு தண்டனையா? யோசிச்சு பாருங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இஸ்லாமுக்கு மட்டும் புரிந்திருக்கிற இந்த ஒரு விஷயம் எந்த சட்டம் ஒழுங்கு பேணக்கூடிய அதிகாரிக்கோ ஆட்சி தலைவர்களுக்கோ தலைமைப்பிடத்தில் இருக்கிற எந்த நாட்டினுடைய பிரதமர்களுக்கோ விளங்குதா? விளங்கல. இஸ்லாம் என்ன சொல்லுது? திருட்டுக்கு தண்டனை பாருங்க. இஸ்லாம் சொல்லுது அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதீஹுமா, திருடக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கையை வெட்டு. கையை வெட்டினா என்ன? நீ நினைக்கலாம் எத்தனை பேர் கையை வெட்டுறது, எத்தனை பேருக்கு வெட்ட தேவைப்படாது, ஒத்தனுக்கு வெட்டு. அதை டிவியில் எல்லாத்தையும் காட்டு, எல்லாரும் பாப்பானா? அடுத்து வெட்டு, அடுத்து திருடுவானா? டே இங்க வாரு, திருட கை வெட்டு, நம்மளும் வெட்டி விடுவாங்க. அப்ப திருடுனா கையை வெட்டுனா திருடுறதுக்கு பயம் வருமா வராதா? இப்ப இதனால என்ன நன்மை ஏற்படுதுன்னு பாருங்க. ஒன்னு, கை போன உடனே முன்ன மாதிரி அவனுக்கு இயங்க முடியாது. 2வது, அவனை பார்க்கும் பொழுது திட்டு பையன் எழுதி விட்டு படத்தை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் ஓட்டுற மாதிரி இவர்கள் இருக்கிறார்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டம். இது லேஸ். ஆஹா எப்படி எனக்கு கையை காணாம திருட்டு பையில இருப்போம், பையை வச்சுட்டு போக மாட்டோம். ஏன் வலது கை இடது திட்டம் என்ன பண்றது, அவன்கிட்ட கேர்ஃபுல்லா இருந்துக்கிறோம். அந்த ஒரு நன்மை ஏற்படுத்துகிறது. பறி கொடுத்தான்ல போட்டுண்டா, என் தங்கச்சி கல்யாணம் பண்ண உன் கை அது போதும் எனக்கு நினைக்கணும் இல்லையா? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்தீங்கள, என் பாப்பாக்கு ஆபரேஷன் தகப்பனாருக்கு ஆபரேஷன் பண்ண வச்சிருந்த காசை எடுத்துட்டு போனீங்கள, அதுக்கு இந்த கை போனது பத்தாதுடா அப்படின்னு அவன் என்ன செய்வான்? மன நிறைவு அடைவான். அவனுக்கு ஒரு மன நிறைவு. அதே மாதிரி இந்த கையை பார்க்குற மற்றவனுக்கு அடே திருடுனா எவ்வளவு நன்மை வரும். இஸ்லாம் சொல்லக்கூடிய நன்மை இவ்வளவு பெரிய நன்மை இருக்கு. பார்க்குற அத்தனை பேருக்கு கீழே கிடந்தா எடுக்க பயம் வந்துருமாங்க. முன்னாடி கையை வெட்டி போடுவாங்கடா, கீழே கிடக்கிற ரூபாய் கூட பரிசு கூட எடுக்க கூடாதுடா, பிக் பாக்கெட்னு சொல்லி பிடிச்சானா கையை வெட்டி போடுவாங்க. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குற அளவுக்கு சட்டம் இருந்து அதை தயவு தாட்சியம் இல்லாம வளையாம உறுதியாக கடைபிடித்தால் அப்ப என்னுடைய பொருளுக்கு பாதுகாப்பாச்சா இல்லையா?